கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மிகவும் சோதனை களத்திலே நின்று எல்லா விதத்திலும் நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறதான யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுவதற்காக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். அதிலே எலிப்பாஸ் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய வார்த்தைகளை எடுத்துரைத்து யோபுக்கு அங்கு சில ஆலோசனைகளை சொல்லுவதை காண முடிகிறது. இதிலே கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், சோதனை காலத்தில் இருக்கிற யோபுவுக்கு இந்த எலிப்பாஸ் சொன்ன சில வார்த்தைகள் அவர் சம்பந்தமில்லாத வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், சோதனை களத்தில் இருக்கிற பல பேருக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பிரோச்சனமுள்ளவைகளாக இருப்பதினாலே தான் வேத வசனங்கள் அதை நமக்கு இந்த வேதாகமத்தில் இடம்பெறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்திருக்கிறார். இங்கே கவனிக்கும் பொழுது ஒரு சோதனை களத்தில் இருக்கிறதான ஒருவர் தன்னுடைய தேவ பக்தியை காத்து கொள்ள வேண்டும். இங்கே பல நேரங்களிலே அந்த சோதனை காலங்கள், சோதனை களங்களில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சோதனை காலத்திலே தேவ பக்தியை விட்டு அல்லது உத்தமத்தை விட்டு விலகி செல்லுகிற சூழ்நிலை உருவாகும். வார்த்தைகளினாலே ஒரு முறுமுறுப்பு வந்துவிடும், வாழ்க்கையில் ஒரு சலிப்பு வந்துவிடும், தேவன் பேரிலே ஒரு தாக்கம் அல்லது ஒரு கோபம் வந்துவிடும். இதெல்லாம் தன்னுடைய உத்தமமல்லாத வழியாக காணப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார், தேவ பக்தியை உம்முடைய உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவ பக்தி என்பது வெறும் பய நிறைந்த வாழ்வு மட்டுமல்ல, உத்தமம், உண்மை, நேர்மை, தாழ்மை, ஜெபம் இதெல்லாம் பக்திக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது அவனுடைய தேவ பக்தியை அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் ஒருவேளை அந்த காலங்களிலே அதிகமாக ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது தேவனுடைய சமூகத்திலே தேவனை தேட ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ பக்தியை காத்து நடப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்காக அங்கே கிரியை செய்ய முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்து வைக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கமான காலகட்டங்களிலே, சோதனை காலங்களிலே நம்முடைய பக்தி தேவ பக்தியை நாம் விரயமாக்காதபடி, அது அந்த தேவ பக்தியினுடைய வேஷம் நம்மளே ஒரு வேஷமாய் அது காணப்படாதபடி, உண்மையாக மனதார கர்த்தரை நேசித்து, மனதார கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, மனதார கர்த்தரை பின்பற்றி வாயின் வார்த்தைகளினாலே நாம் எந்த முறுமுறுப்பும் இல்லாதபடி ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் நாம் அமர்ந்திருக்க பழகி கொள்ளுவோம். அதுவே நமக்கு மகிமையான ஆசீர்வாதமான ஜெயமான நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கொண்டு வரும். தேவனும் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவ பக்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம் காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரப்பா. சோதனை காலத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தன் காத்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் தேவ பக்தி. ஆமாண்டவரே, ஒரு முறுமுறுப்பான வார்த்தை வந்தாலே தேவ பக்தி வீணாய் போய்விடும். ஒரு அவிசுவாசமான வார்த்தை வந்தாலே தேவ பக்தி கேள்விக்குறியாகிவிடும். ஆனால் தேவ பக்தியை காத்து நடக்கும் பொழுது அந்த மனிதனுக்காக கர்த்தர் சோதனையிலிருந்து தப்பி போகிற வழியை உருவாக்கி மகிமைப்படுத்துகிறீர். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
நாங்களும் ஆண்டவரே எல்லா காலகட்டத்திலும் தேவ பக்தியை காத்து நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.